பேச போறோம் அப்படின்னா தெருநாய்களுக்கும் நகரத்துல உரிமை இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தரப்பும், தெருநாய்கள் இல்லாத ஒரு நகரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தரப்புமாக இருக்கு. இந்த இரண்டு ஜாதி எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். தொடங்கட்டும் போட்டி. ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? படுத்துறாயா படுத்துறா. உங்ககிட்ட சொல்றது ஒண்ணும் தப்பு இல்ல. குழந்தைங்க விளையாடவே போக முடியறது இல்லைங்க சார். எந்த டைமும் வெளியே விடவே முடியறது இல்லைங்க. கேட்டு திறந்து வச்சா உள்ள வந்துருது. எதுக்கு இப்ப உள்ள வந்த? அவங்க அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ இல்ல அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்ட இருக்கணும். தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனா அக்யூஸ்ட் டாக்ஸ் கிடையாது. அதை அமேண்டன் பண்ணவங்க. குற்றவாளிகள் அவங்கள தான். குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டும், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. டூ வீலர்ல ஹைவேல போய் நின்னேன். அப்படியே ஓடி கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால நான் மை லைஃப். அங்க ஒரு நாய் இருக்கு. இ-கார்ட் டெலிவரி பீப்புள், நைட் ஷிஃப்ட் போறவங்க வர்றவங்களாகட்டும், தனியா நடந்து போறவங்களாகட்டும், அதனோட ஹைட் கம்மியா இருக்க குழந்தைங்களாகட்டும், அவங்க மேல ஒரு மெஷர்ட் அட்டாக் கரெக்டா நடக்குது. சத்தனி சங்க கடிச்சு முழுங்கிடுறாங்களா? எது சங்க கடிச்சு முழுங்குறாங்களா? ஆமாண்ணே, நம்ம கறிக்கடை கருப்பேல அவனை கடிச்சு சீரியஸா கிடக்கு. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம். இப்போ அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எங்க அம்மா அங்க இது எதிர்க்காம கடி எனக்கு ஒழுங்கா பேசதும் புரியல. 5 நாய் சுத்து போட்டுருச்சு. இப்ப எங்க அம்மா என்ன சொன்னா எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. அப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு ஆபத்துனா அப்படியே எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. சொல்லுங்க சார். டாக் ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார். அது டாக் அசஸ் பண்ணிடுது வர ஒரு ஆபத்து இல்லை இந்த மனிதரால அப்படின்னு அது உணரும் போது ஒண்ணுமே பண்ணாது. நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. அதனால நாய் ரொம்ப அறிவுள்ள மிருகம். இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ கிடையாது. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சோ கடிபட்டங்களாட்டு ஒரு குழந்தை கடிபட்டுன்னு சொல்லும் போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கணும். இவங்க கிட்ட நான் வலியே தம்பி கரெக்டா பேசுதுல. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? இல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி அது எல்லாருக்குமே அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். உங்களுக்கு குறையா தெரியல உங்களுக்கு. ஏன் மெண்டல் மாதிரி பேசுறான்? மனுஷனே நாய் ஈக்குவலா பேசிருக்கீங்க நீங்க. நான் ரெண்டுமே நான் ஈக்குவலா தான் பாப்பேன். ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையா இருக்கு? அது எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க நாயிட்ட மட்டும் தான் கருணையா இருக்கும். சரி, உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணிடுமா இந்த ஏகாம்பரம்? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம், அடிப்போம். அது செத்துரும் இல்லையா? ஆமா, இருங்க. ஆமா, அது இல்லன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. கரப்பாம்பூச்சி ஏன் கொல்றீங்க? ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களையும் மதிக்கணும் நீங்க சொல்லும்போது இந்த இஷ்யூ ரைஸ் பண்றவங்களை குற்றவாளியாக்கிட்டு அவங்க தங்களை புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா? அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே நான் சொல்றேன். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? அதுக்கு பசி இருக்கு. அந்த பசி தான் சார் மெயின். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசி தான் சார். இதுதான் சார் மூல பிரச்சனையே. இதான் டுடேஸ் டாக்ஸ் ஓவர் ஃபெட். பிஸ்கட் அட பாவி, அது இறக்கம் இல்லடா, அது கருணை கொலை. ஆமா, என்ன பிஸ்கட் போட்ட? அட பாவி, உனக்கு தாண்டா சாக்லேட் நல்லது, டேஸ்ட். நாய்க்கு அதிக சாப்பாடு போட்டீங்கன்னா பெருத்து போயிட்டு இருக்கு. வண்டி போனா விரட்டுது. மாமூல் ஓவரா வருது இல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. அதான் பிரச்சனை. நீங்க சொன்ன எதையுமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைய அது பிளேஃபுல்னஸ். ஒரு நாய் போய் லைட்டா இழுக்குது, ஒரு நாய் இழுக்கவும் மற்ற நாய் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய இழுக்குது. இது நீங்க ஓவர் ஃபீடிங். நீங்க ஃபீட் பண்றதுனால வர ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நாய் பெருகிற காரணமே அனிமல் லவர். சாப்பாடு போட்டவங்க நீங்க தான். இது மேன் புடிச்சு ஜெயில போடுங்க சரவணன். ஓகே, ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியல ஒழுங்கா, ஒரு கருத்தடை அறுவை சிகிச்சை ஆபரேஷன் பண்ண வேண்டியது நீங்க பண்றீங்க சார். அதான் பிரச்சனையே. ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கமா? சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அது ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாமே கவர்மெண்ட் பார்த்தா அப்புறம் எதுக்கு சார் நீங்க சோறு போடுறீங்க ரோட்ல? இல்ல நீங்க நம்மனா அவ்வளவு பெரிய பணக்கார நாடா. விட்டுடுங்க. ஒரு தெருவுல இருந்து நாயை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு தெருவுல விட்டா தப்புன்னு சொல்ற இதே ஜனங்கள் நம்ம நாட்டு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஒத்துக்கொள்ளாத நாய்களை எப்படி இறக்குமதி பண்றாங்கன்னு தெரியல. மாட்டிக்கிட்ட பங்கு. இங்க இருக்கிற சென்னையில இப்ப அனிமல் லவர்ஸ் ஆன சார் நீங்க எல்லாரும் 1 லட்சம் பெட் டாக்ஸ் இருக்குதான். 10 லட்சம் பேர் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க. மிச்சம் 90 லட்சம் பேர் லைசன்ஸ் வாங்கல.
1000 பேரை பார்த்திருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. நடக்க கூட்டும் போது மசில் போட்டு வாய் மூடி போட்டு தான் போகணும் இருக்கு. இவங்க நாய்களையாவது இவங்க மூடி போட்டு கூட்டு போறாங்களான்னு பாருங்க. இது எனக்கு தெரிஞ்சு நாயை டீல் பண்றது ரொம்ப சிம்பிள். திடீர்னு எங்க வீட்டுல சாதம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போய் நாய்க்கு சோறு வச்சிருவேன். எனக்கும் நாய்க்கும் உள்ள புரிதல் அவ்வளவுதான். இந்த அளவு வரைக்கும் உங்க வாழ்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. அதை விட முக்கியம், இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. அது 1-2 பேர் அல்ல. இதை இந்த அலட்சிய போக்கோடு நீங்க பேசுறப்ப தான் கோவம் வரும். உங்க அம்மாவே கடிச்சிருது, உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்ப நம்ம என்ன பிரிகாஷன் அங்க பண்ணணும், அந்த நாய்க்கு என்ன பண்ணணும், மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே. கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே, எதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க? கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒண்ணா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே, நாயும் மனுஷனும் ஒண்ணா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? வழக்கம் போல என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேல விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான். கண்ணு முன்னால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அந்த நாய் வந்து 3 அட்டன் செகண்ட் என் பையனை வந்து எக்ரி கடிக்க ஆரம்பிச்சு. ரொம்ப ஆக்ரோஷமாகுது. ராட்வீலர் பிடிக்க போனா பாக்ஸர் பிடிக்க ராட்வீலர், ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் பையன் கீழே வந்து பிடிப்பா காப்பாத்து பண்றான். எத்தனை பிள்ளைல நாய் கடிக்க தெரியுமா? உங்க பிள்ளைல கடிச்சு கொதறி அந்த பிள்ளை துடிச்சு போச்சுல, அப்ப நெஞ்சு வலிக்கும். ஆமா, ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு, பின்னாடி முதுகு கவு தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா? ஆமா. அப்ப பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒண்ணுச்சுன்னா யாரு பாப்பா? பெத்தவனுக்கு தான் தெரியும். பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா நம்ம நெஞ்சு தாங்காது. எத்தனை பிள்ளைகளை துரத்துது, எத்தனை பேரை துரத்துது. தம்பி கடிச்சு கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னோம். அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் ஹாஸ்பிட்டலில் உள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டேங்க அப்படிங்கிற டாக்டர். கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தார். அடுத்த நாள் பையன் இறந்துட்டான். இப்ப இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. நான் ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து இம்யூனைசேஷன் ஷெட்யூல், ஒரு பிறந்த குழந்தைக்கு காச நோக்கி போடுறோம், ஹெப்படைட்டிஸ் பி போடுறோம். எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். வந்துட்டு குழந்தைங்களை பார்த்தா அது பண்ணு, குழந்தைங்க கெட்டவங்களை பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல சார். இந்த பாருங்க மேடம், நீங்களும் வந்துட்டு ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக்கு அவங்களே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நடந்துந்தா இது தெரியும், இந்த வலி தெரியும். இந்த வலி உங்களுக்கு தெரியல. உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் நடக்கணும். போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஒரு நாய் கச்சா போறாளுங்க, சுத்தி 4 நாய் 10 நாய் கச்சா உங்களுக்கு ஓகே? என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேங்க? நானே விசித்திரமான ஆள், ஏன்ட்ட விசித்திரமான கேள்வியெல்லாம் கேட்குறேன். இன்னசென்ட்டான நாய்களை வந்து 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்க சொல்லுங்க சார். ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னா வந்து அது இவங்களுக்கு தானே சார் தெரியும், அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தானே சார் தெரியும். அப்புறம் என்ன நீங்க வந்த ஏன் இது 25 வருஷமா வேலை செய்யல அப்படின்னா ஊழல். இதை சுரண்டுறாங்க, இதை பணமாக்குறாங்க. அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ், எஸ் தே ஆர் டூயிங் இட். ஒரு நாய் தலையில 6000 ரூபா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் 2000 ரூபா நாய் உங்களை கடிச்சுன்னா நீங்க 5 டோஸ் போடணும். நாயை கருத்தடைன்னு அதுல 2000 ரூபா. வேக்சினேஷன் ஒன்று போடுவாங்க, அதுக்கு 1000 ரூபா எழுதிடுவாங்க. QR காலர் போட்டிருக்காங்க திருநாய்க்கு. அப்புறம் மைக்ரோ சிப் போடுறாங்க, அது இன்னும் 1000 ரூபா 2000 ரூபா. காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. கிட்டத்தட்ட 6 கோடி நாய்க்கு ஒரு நாய்க்கு 6000 ரூபா செலவு பண்ணாங்கன்னா 36,000 கோடி நம்ம பேசிக்கிட்டு இருக்குது. சாதாரண ஃபிகர்ல. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா? நீங்க வீட்டுல வச்சுக்கிற நாய் எல்லாம் வீட்டுல மக்கள்லாம் கொண்டு ஓடுவாங்க. நாளைக்கு யாருமே வீட்டுல நாய் வளர்த்து கூட அரசு சொன்னா ஆக்சுவலி அப்படி சொன்னாங்கன்னா நாங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதாவது எங்க நாய்கள் காமா தான் இருக்கு, அதுக்கான வேக்சினேஷன் பண்ணி இருக்கு, சேஃபா தான் இருக்கு. இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். எல்லாரும் ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு.
அனிமல் லவ்வர்ஸ் எல்லாரையும் அதுல மெம்பர்ஸ் ஆக்கி வெட்டினரி டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 வருஷம் நாய் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் லேண்ட்ல அழகா வச்சிருந்து பாதுகாத்து ஒரு பிரச்சனை இல்லாம இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே தீர்வு காண முடியும். இந்தியா பூரா அதுக்கு அலோகேஷன். ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட்ல சூப்பரா ஒரு இடத்த வாங்கி நம்ம பண்ணலாம். முதல்ல வாங்க சொல்லுங்க. வண்டர்ஃபுல் ஐடியா சார், சூப்பர் ஐடியா. நம்ம அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு ஷெல்டர் அமைக்கிறது சம்பந்தமா இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்க. ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கண்ணில் பார்க்காத ஏதோ ஒரு நாய்க்கே இவ்வளவு பாதிப்பு வருங்கிறதுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேட்பீங்கன்னா வயசானவங்கள கடிச்சிருது. என் புள்ள ஸ்கூலுக்கு போயில கடிச்சிருது. நாய் குறுக்க வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேட்கிற ஒரு அப்பாவுக்கு கவர்மெண்ட் இருந்தாகணும், இருந்து ஆகலைன்னா பிரச்சனை தான். மாட்டினாடா மானஸ்தன். ஒரு பக்கம் இந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கும் தெரியுது, நீங்கள் அதுக்காக வருத்தப்படுறீங்க, எல்லாம் உண்டு. இதை அகற்றக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? தெருநாய்கள் வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தேஃப்ட் அதிகமாகும் நான் பிலீவ். அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கின் வழியாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல இந்த திருநாய்கள் மூலமாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அதாவது எங்க ஏரியால ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் நடந்தது மேடம். அந்த ஏரியா நான் பார்க்கணும் மேடம். இல்ல புரியல. என்னுடைய பார்க்கிங்ல நான் பார்க் பண்ணி வச்சப்போ எல்லாமே வண்டிக்கு கீழே தான் படுத்துக்கும். இது வரைக்கும் இந்த பாஸ்ட் 20 இயர்ஸா நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. வெறும் 2 நாள் மாத்தி விட்ட காரணத்துக்காக அந்த இடத்துல கேட்டும் கிடையாது, டாகும் கிடையாது. அந்த ராட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. ஒரு அளவுக்கு மேல பண்ண எவ்வளவு கடுப்பா இருக்கு உங்களுக்கு? அது கடிச்சு வச்சத கூட நான் ஒண்ணு மன்னிச்சிருப்பேன் சார். அது உள்ள போய் செத்து போச்சு. ஆக்சுவலா என்ன சொல்லிருக்கணும்? பாவம் செத்து போச்சு, என் கார் போனது கூட கவலை இல்லைன்னு சொல்லிருக்கலாம். எனக்கே புரியும் உங்க ஜீவகாருண்யத்துடைய டைமென்ஷன்ஸ. இது 10,000 ரூபாய் போச்சேனா? அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. பெத்த புள்ளைய நாய் கடிக்குது, அந்த குழந்தை இறந்து போச்சு. இது உங்களோட சிம்பிள், ஒரு கார் டேமேஜ், அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கிட்டியா? அது பெயின் எவ்வளவு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட். குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் இததான் அவங்க ரொம்ப, இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. இல்ல அதுதான் சொல்றேன். எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு பேசாதீங்கம்மா. இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல. இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. உண்மை. No, I completely condemn this. ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்த வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? Completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? தவறுங்க. ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிந்திக்கணும். அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. புடிச்ச மாப்ள பாயிண்ட். பணக்கார தெருக்களில் ஸ்ட்ரே டாக்ஸ் அவ்வளவு கிடையாது. மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறது? சொல்றா. என்ன நம்ம பேசுறா. ஏதாவது பேசுறா. அந்த முடிவு அப்ப யார் எடுப்பா? நாயால பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. இதுல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு இருக்கு. ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? அப்ப முடிவை யார் எடுக்கணும்? கரெக்டா கட்டுட்டா. இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க.